ஹாய் வாஸ் ஓமவல்லி செடி பக்கத்தில் பிரண்டை செடி வச்சுருக்கேங்க. இந்த பிரண்டை செடியை இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தான் இருக்குது, தோட்டத்திலிருந்து இந்த அளவுக்கு பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் விட்டு க்ளீன் பண்ண பிரண்டையை இதில் போட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கைக்கு நமச்சலும் அரிப்பும் கொடுக்குங்க. அந்த நமச்சல் அரிப்பு கொடுக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோவோட மிடில் போட்டிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறிக்கணும். பிரண்டை ஒரு 7 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா இது மாதிரி கலர் மாறிக்கும். இப்போ ஆயிலேருந்து அது தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அந்த எண்ணெயிலேயே இந்த புளியை லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. பிரண்டையில் இருக்கிற நமச்சல் அரிப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புளி போட்டு சட்னி அரைக்கும்போது அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ சட்னிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்க பிரண்டையோட இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதும் 1/2 கப் வாட்டர் விட்டு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைக்கையில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கால்சியம் சத்து அதிகப்படியான நம்ம பிரண்டை சட்னி ரெடி. இது சூடான சாப்பாட்டுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம மூட்டு வலியே போக்க வல்லதுங்க பிரண்டை. நம்ம எலும்பு மண்டலத்துக்கு அதிகப்படியான கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியது. இதை அடிக்கொருக்க உணவில் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு கால்சியம் பற்றாக்குறையே ஏற்படாது. இப்போ இந்த பிரண்டையை கைகளில் அரிப்பு இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளங்கைகளில் எண்ணெயை விட்டு தேங்காய் விட்டு நல்லா இது போல் தடவி விட்டுக்கோங்க. தேங்காய் தடவி க்ளீன் பண்ணியுமே கைகளில் அரிப்பு தெரியுதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டையும் யூஸ் பண்ணி சுத்தமாக கைகளில் அரிப்பே இல்லாமல் 5 நிமிஷத்தில் இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் தடவி முடித்ததும் இது போல் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 4-5 சொட்டு விளக்கெண்ணெயை உள்ளங்கையில் விட்டுக்கோங்க. இது நல்லா உள்ளங்கை கை மேல்புறம் கைகளோட மேல் வரைக்கும் நல்லா விளக்கெண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. தேங்காய் தடவி முடித்ததும் பின்னாடியே நீங்கள் இது போல் 4-5 சொட்டு விளக்கெண்ணையும் கைகளில் தடவும் போது நம்ம 2 கோட்டிங் ஆயில் கைகளுக்கு கிடச்சிருது. இப்போ இந்த மாதிரி இருக்கையில் நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது பிரண்டையோட சாறு நம்ம கைகளில் படாது. டபுள் கோட்டிங் ஆயில் நம்ம கைகளுக்கு கிடச்சிருக்கிறனால பிரண்டை சாறு சுத்தமாக கையில் படாது, அரிப்பு ஏற்படாது. நீங்களும் இது போல் மெத்தடில் பிரண்டையை க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நுனியில் இருக்கக்கூடிய இளந்தண்டுகளை சைடில் இருக்க நாரை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே வதக்கி யூஸ் பண்ண முடியும். இது போல் ஹார்டான போர்ஷனை நம்ம நாலாபுறமும் இருக்கக்கூடிய நாரை எடுத்து அந்த ஹார்டாக இருக்கக்கூடிய க்ரீன் போர்ஷனை எடுத்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். இந்த மாதிரி இல்லாமல் குயிக்காக ஈஸியாக நார்களையும் அந்த சைடில் இருக்க ஹார்டாக இருக்கக்கூடிய க்ரீன் போர்ஷனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை கட் பண்ண இந்த தண்டுகளை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது போல் உருவி சிரமப்படாமல் தண்டுகளை கையில் எடுத்து 4 கார்னரில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளையும் இது போல் சீவி விட்டுக்கோங்க. ஹார்டாக இருக்கக்கூடிய க்ரீன் போர்ஷனையும் ஷார்ப்பான கத்தியில் இது போல் சீவினிங்கன்னா ஈஸியாக வந்துடும். 5 நிமிஷத்தில் இந்த மெத்தடில் பிரண்டையை ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும்.
நீங்களும் அதிகப்படியாக கால்சியம் கொடுக்கக்கூடிய பிரண்டையை உணவில் அடி கொடுக்க சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.